பிரசங்கி புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இப்போ தொடர்ந்து இந்த பிரசங்கி புத்தகத்தில் அடிப்படையாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒரு மனுஷன் கடவுளற்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தேடும் பொழுது அவனுடைய நிலை என்ன? கடவுளை பிரதானப்படுத்தாமல் இந்த உலகத்தினுடைய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மைகளையும் தேடி அதிலிருந்து மனுஷன் மகிழ்ச்சியை பெற முற்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவம் என்னன்றதான் சாலமோன் சொல்கிறார். சாலமோன் தனது வயதான காலத்தில் தனது வாழ்க்கையை திருப்பி பார்த்து, தன்னுடைய ராஜ்யங்களை திரும்பி பார்த்து, தனது அனுபவங்களெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து எங்கே மகிழ்ச்சின்னு தேடுறார். அதை தேடி தான் இந்த ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களை குறித்த ஞானமான காரியங்களை அவர் சொல்கிறார். இப்போ 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் அவர் சொல்கிறார், ஞானம் உள்ள மனுஷன்தான் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியுன்றதான் 7ஆம் அதிகார கடைசியில் அவர் சொல்கிறார். இப்போ 8ல் அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் சொல்லி ஆரம்பியா. யார் ஞானமா? ஒரு இடத்துல ஒரு மனிதனிடத்துல ஞானம் இருக்குதுன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பான ஒரு மனிதன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? நடக்கக்கூடிய காரியங்களுடைய சரியான புரிதலை கொண்டவன் யார்? சரிதான விளக்கங்களை கொண்ட ஒரு மனுஷன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் சொல்லி சொல்கிறார். இப்போ ஞானம் உள்ளவன் சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமானவன், அதான் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி முடிக்கிறார். இப்போ தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷன் யார்? எல்லாத்தையும் சரியான முறையில் அறிஞ்சு இருக்கக்கூடிய மனுஷன் யார்? எல்லாத்தையும் ஞானமாக அறிந்திருக்கக்கூடிய மனுஷனுடைய முகம் அது சொல்லுது, ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுன்னு சொல்லுது. கடவுளை நேசிக்கவனுடைய முகம் மலர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா சரீர முகத்தை அதை சொல்லலை, அதை ஆவிக்குரிய முகத்தை சொல்லுது, அவருடைய உள்ளான முகத்தை சொல்லுது. வேதம் பல இடங்கள் அதை சொல்லுது. சங்கீதம் 34:5 வாசிங்க. சங்கீதம் 34:5 வசனம். சங்கீதம் 34:5 இருக்குங்களா வாசி. அப்போ இங்கே சொல்லுது, இப்போ எந்த முகத்தை சொல்லுது? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்னு சொல்லுது. இக்கட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள், தாவீது அவன் சவுலுக்கு பயந்து அவன் இக்கட்டில் இருக்கும் பொழுது பாடின ஒரு சங்கீதம். இப்போ சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கடவுளை நோக்கி அவர்கள் பார்த்தார்கள், தேவன் அவர்களை விடுவித்தார். அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து தனது மகிமையை அவர்களுக்கு காண்பித்தார். அப்பொழுது அவருடைய முகங்கள் வெட்கப்படலை. மனிதனை குறித்தும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் துக்கத்தோட தோல்வி அடைந்த மக்கள் தேவனது சுவிசேஷ ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை உணரும் பொழுது அவர்களுடைய அவர்களுடைய இருதயம், அவருடைய ஆத்மா பிரகாசம் அடைந்ததுன்றதை பார்க்கணும். இப்போ இங்கே சாலமோன் அதை தான் சொல்கிறாரு, அந்த சுவிசேஷ ஞானம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த நெருங்கிய ஐக்கியம் அவனது ஆத்மாவை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்குன்றார். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய பாவ செயல்கள், அவனுடைய பயங்கள், அவனோட சந்தேகங்கள், அவனது கோபத்தாகங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகுன்றார். கடவுளை நோக்கி பார்த்து கடவுளிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷன், கடவுளுடைய நீதியின்படி மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், அவன் தன்னுடைய ஆத்மாவில் பிரகாசத்தையும் ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களுடைய தாற்பயத்தையும் சரியான அர்த்தங்களையும் புரிந்தவனா அவன் கடவுளுக்குள்ள மனமகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறார்ன்றதை அவர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்பொழுது 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18 ஒரு வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் 3:18. இங்கேயும் அதை மீட்பை தான் சொல்கிறார். ஏன்னா 17 சொல்கிறாரு, 16 அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். பழைய ஏற்பாட்டில் உள்ள மக்களை சொல்கிறாரு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு.
கடவுளுடைய ஆவியின் மூலமாக அவர்களுக்கு மீட்பு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் சொல்கிறார். கடவுளுடைய அந்த மீட்பின் மகிமையை நம்ம கண்டு ஆவியாக இருக்கக்கூடிய அவருடைய சாயலை நம்ம தொடர்ந்து தரித்து கொள்ளுகிறதுனால கடவுளுடைய முக தரிசனத்தையும் கடவுளுடைய குணாதிசயத்தையும் பார்த்து அவரை போல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக நீதியமாக இருக்கிறதுனால நம்முடைய முகத்தின் மூர்க்கம் மாறுகிறதுன்னு சொல்கிறார். 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ராஜாவின் கட்டளையை கை கொண்ட நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன் என்றார். அந்த ஞானமுள்ள மனுஷன், இந்த மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், இந்த காரியங்களை குறித்து அறிவை கொண்டிருக்கக்கூடிய மனுஷன், அவன் கடவுளுடைய மகிழ்ச்சியிலும் சமாதானத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் கடவுளுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவன்றதை சொல்கிறான். தேவனுடைய ஏற்படுத்திய அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து வாழுகிறவன் தான். ராஜாவினுடைய கட்டளையை கை கொண்டு நட. 2 விதத்தை சொல்லுது. ராஜான்றது சாலமோன் இங்கே தன்னையும் சொல்கிறாரு அல்லது தேவனையும் சொல்கிறார். தேவனுக்கு கட்டளைகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய மனிதன் அந்த மகிழ்ச்சியையும் அந்த சமாதானத்தையும் அவன் அடைகிறான்றதை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தான் லூக்கா 20:25 சொல்கிறாரு, ராயனுடைய இதே ராயனுக்கும் தேவனுடைய இதே தேவனுக்கும் செலுத்துகின்றார். ஸோ மீட்கப்பட்ட ஞானமுள்ள தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷன் அப்படின்றவன் அவன் தேவ அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவன்றதை சொல்கிறார். அதை விளக்கப்படுத்தி கிட்டத்தட்ட 3-9 வசனம் அந்த அதிகாரத்தினுடைய காரியங்களை தான் அவர் சொல்கிறாரு. நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படி இதை செய். கடவுளுக்கு முன்பாக நீ ராஜாவுக்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற, அதனால் அதை செய். யூத ஜனங்கள் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த ராஜா முதலாவது தேவனோட உடன்படிக்கை பண்ணுவான். நான் உம்முடைய வார்த்தையின்படி இந்த ஜனங்களை மேய்த்து உம்முடைய வார்த்தையின்படி இந்த ஜனங்களை பாதுகாக்கிறேன். அந்த ஜனங்கள் அந்த ராஜாவோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. நீ கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கிறனால உங்களுடைய அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், உங்களுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறோம், உங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்னு அவங்க சொல்லுவாங்க. யார் நிமித்தமாக? தேவன் நிமித்தமாக. தேவன் உன்னை வச்சுருக்கனால, தேவன் உன்னை பிரதிநிதியாக வச்சுருக்கனால நாங்கள் உனக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ அதுதான் சொல்கிறார், நீ தேவனுக்கு கிட்ட அந்த உடன்படிக்கையை மறந்துடாது, அது நிமித்தம் நீ அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகின்றார். 3 சொல்கிறாரு, நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாத. ராஜா நீதியாக செய்யணும் அவசியம் கிடையாது. ராஜா தவறி போவான், ராஜா அநியாயம் செய்வான், ராஜா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவான். அப்படி அவன் நீதியை செய்யாமல் அநியாயத்தை சொல்லும் பொழுது நீ அவனுடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாத. அப்படின்னா அவனுடைய சமூகத்தை ராஜா பேசிகிட்டு இருக்கும் பொழுது ராஜாவுடைய சமூகத்தை விட்டு ஒருத்தர் முகத்தை திருப்பி போகிறான்னு சொன்னால் அது ராஜாவுக்கு அவமரியம். ராஜா நீ எனக்கு தேவை, நீ எனக்கு ராஜாவாக இருக்க வேண்டியதில்லைன்றதை சொல்கிறான். இப்போ அதை தான் காட்சிப்படுத்த அவர் சொல்கிறாரு, நீ ராஜ சமூகத்தில் துணிகரமாக கோபத்தோட அவன் உனக்கு அநியாயம் செஞ்சாலும் அவன் அநீதியை செஞ்சாலும் நீ அவனை எதிர்க்காது, நீ அவனை எதிர்த்து சண்டை போடாது, நீ அவனை துணிகரமாக அவனை கனவீனப்படுத்தாது அப்படின்றத சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாக நிற்காதங்க. அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறது பொல்லாத ஒரு பாவம். தேவன் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்தை எதுக்காது அப்படின்றார். ஏன் திரும்ப சொல்கிறார், அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். ராஜா நல்லதும் செய்வான், கெட்டதும் செய்வான். ராஜா அவனுடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறதுனால அவன் தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது அவன் தனக்கு இஷ்டமானபடி எல்லா காரியத்தையும் அவன் செய்வான். அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அதான் 4வது வசனத்துலையும் 5வது வசனம் 4-5 வாசிங்க. 4-5 ரைட். இப்போ தான் சொல்கிறாரு, நீ ராஜாவுடைய அதிகாரத்தை எதிர்த்து நிற்காத. ஏன்னா ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் இருக்குது. தேவன் ஒன்று அதிகாரியாக அவனை தான் சொல்கிறார். நீ அந்த நாட்டு குடிமகனாக அவனுடைய வேலைக்காரனாக இருக்கிற உனக்கு அவன் ராஜா, அவன் கையில் அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்க. அந்த அதிகாரம் தேவனால் உண்டானது. ரோமர் 13 தான் சொல்லும், உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டானது. அதனால் அந்த அதிகாரத்தை நீ எதுக்காக, அந்த அதிகாரத்தில் நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜாவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனுஷன், ராஜாவுடைய அதிகாரத்தை புறந்தள்ளக்கூடிய மனுஷன் ஒருவன் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார்.
கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். நீதியான நியாயமான சட்டத்தை ராஜா சொல்லும் பொழுது அந்த சட்டத்துக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் உனக்கு நல்லது. கீழ்ப்படியக்கூடியவன் ராஜாவினுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். கீழ்ப்படிந்து வாழுகிறவனை தீங்கிலிருந்து மீட்கப்படுகிறான்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அவர் சொல்லிட்டு திரும்ப அவர் சொல்கிறாரு, ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஞானம் உள்ளவனா தேவனுக்கு பயந்தவனா வாழ்ந்தன்னு சொன்னால் கடவுளுடைய காலத்துக்கு நியாயத்துக்கு நீ காத்துரு. ராஜா உனக்கு நீதி செய்ய மாட்டான். ராஜா நீ எதிர்பார்த்த காலத்திலேயே நேரத்திலையும் உனக்கு வேண்டியதை கொடுக்க மாட்டான். ஆனால் நீ ஞானவானாக இருந்து அது காலத்தையும் நியாயத்தையும் சரியாக அறிந்துக. தேவன் காரியங்களை செய்வார். தேவனது காலத்துக்கும் நியாயத்துக்கும் நீ காத்துருன்ற. திரும்ப அடுத்த வரதை விளக்கப்படுத்தும் போது சொல்கிறாரு, 6:7 வாசிங்க. 6:7. காலத்தையும் நியாயத்தையும் ஞானி அறிவான். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்பாக அதுக்கு பின்னாடி ஒரு நேரத்தையும் ஒரு நியாயத்தையும் தேவன் நிர்ணயிக்கிறார். ஒரு சம்பவமும் ஒரு நிகழ்வு நடக்குது என்பது அது வெறுமனே ராஜாவுடைய அதிகாரம் இல்லை, அரசாங்கத்துக்குரிய அதிகாரம் அல்ல. அதற்கு பிற்பாடு தேவன் இயங்குகிறார். தேவன் இயங்கி சட்டங்களையும் காலங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுனால எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் இருக்குது. அந்த காலமும் நியாயமும் மனிதன் விரும்புகிறபடி இருக்காதனால ஞானம் உள்ளவனுக்கு ஏற்ற வகையில் இந்த உலக நியாயத்தையும் காலத்தையும் கொடுக்காதனால மனிதனுக்கு நேரக்கூடிய சஞ்சலம் மிகுதின்றார். அந்த நேரத்தையும் காலத்தையும் மனிதன் சரியாக புரிந்து கொள்ளாதனால, அவன் எதிர்பார்க்கக்கூடிய சம்பவம் நடைபெறாதனால அவன் வாழ்க்கையில் சஞ்சலத்தையும் துக்கத்தையும் அவன் அடைகிறான். அவன் நீதியின் நிமித்தமாக காத்திருக்கும் பொழுது அநேக பாடுகளை அவன் சந்திக்கணும். நீதியின் நிமித்தமாக அவன் கடவுளுடைய காலத்தையும் நியாயத்தையும் அவன் பெறணும்னு சொன்னான். அவனுக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னான். அவனுக்கு அவனுடைய காலத்தில் காரியங்கள் நடக்கணும்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தில் பாடுகளின் காலத்தை கடந்து வரதான் செய்யணும். சஞ்சல மிகுதியுள்ள காலங்கள் அவன் சந்திச்சு தான் ஆகணும். கடவுள் எனக்கு நீதி செய்யணும், கடவுளுடைய காலத்தின்படி எனக்கு நன்மை வரணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஞானமானும் அவன் சஞ்சலத்தையும் துன்பத்தையும் அவன் கடந்து வரணுன்றத தேவன் அங்கே சொல்லுகிறான். இல்லை ரைட். இப்போ 7, 8, 9 3 வாசி. சம்பவிக்கும் என்று அவன் அறியாதே, அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த பேருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. இதை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கு தானே கேடுத்தாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காரணமும் உண்டு. சொன்னாரு, நீதியுள்ள மனிதன் அவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுமா? தேவன் அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த அதிகாரத்தில் அநியாயம் நடக்கலாம், எல்லாமே நடக்கலாம். ஆனால் தேவன் அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தியிருக்கனால கடவுளுக்கு பயந்தவன் கடவுளுடைய நியாயத்துக்காக கடவுளுடைய காலத்துக்காக காத்திருக்கும். அந்த காலத்துக்கு நேரத்துக்கு அவன் காத்திருக்கும் பொழுது அவனுக்கு போராட்டம் உண்டு, அவனுக்கு சஞ்சலம் உண்டு. ஆனாலும் ஏதாவது இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியான். என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறதுன்னு அவனுக்கு தெரியாது. என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன விதமாக அவனுக்கு சம்பவிக்கும்னு தெரியாது. கடவுள் என்ன செய்ய போகிறாருன்றத அந்த மனுஷன் அறியாதனால சொல்கிறாரு, ஆவியை விடாது இருக்கிறது ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஜீவன் போயிடும்னு அர்த்தம் கிடையாது. நீ அதிகாரத்துக்கு ஞானமாக உண்மையாக கீழ்ப்படிக்கும் பொழுது உனக்கு போராட்டங்களும் துக்கங்களும் இருக்கும். ஆனால் நீ தொடர்ந்து தேவனுக்கு உண்மையாரு. ராஜா அவன் ஜீவன் எடுக்கக்கூடிய வல்லமையுடையவன் கிடையாது. ராஜா நினச்சா அவன் அழிக்க முடியாது. ஆவியை விடாமல் இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ராஜாவுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, ஆனால் ராஜாவுக்கு ஜீவனை பறிக்கக்கூடிய அதிகாரம் அவன் கையில் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்குது. அநியாயமுள்ள ராஜா உன்னை துன்பப்படுத்தலாம், அதிகாரத்தில் இருக்க உன்னை ஒடுக்கலாம், உன்னை ஏமாற்றலாம், உன்னை வஞ்சிக்கலாம்.
உனக்கு அநேக தீமைகளை செய்யலாம், ஆனால் உன் ஜீவனை ஒரு பொழுதும் அவன் எடுக்க முடியாது. அது கடவுளுடைய கடத்தில் இருக்குது. அந்த சொல்லிட்டாரு, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. எப்போ உனக்கு மரணன்றதை அவன் தீர்மானிக்க முடியாது. எந்த அதிகாரியும், எந்த ஞானவானும், எந்த உலகத்தில் அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய எந்த மனுஷனும் உன்னுடைய மரணத்தையும் உன்னுடைய முடிவையும் தீர்மானிக்க முடியாது. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. அப்படின்னா மரணம் என்கிற அந்த போர், மரணத்தோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்திலிருந்து எந்த மனுஷனும் விலக முடியாது. ராஜாவாக இருந்தாலும், ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற குடிமகனாக இருந்தாலும், எல்லா மனிதனும் மரண பாடுகளை சந்தித்தே ஆக வேண்டும். எந்த மனுஷனும் மரணத்தை நிர்ணயிக்க முடியாது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அப்படின்றத அவர் சொல்கிறார். சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டார். உன் ஆளக்கூடியவன் துன்மார்க்கனாக இருக்கான்றதுக்காண்டி அவனுடைய துன்மார்க்கம் அவனுக்கு ஒரு பொழுதும் பாதுகாப்பை கொடுக்காது. துன்மார்க்கமாக வாழக்கூடிய மனிதனுக்கு நீதியும் தண்டனையும் உண்டு. அந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, ராஜாவுக்கு கீழே பார்க்குற வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கமாக இருக்கக்கூடிய மனிதனை கடவுள் நீதியாக தண்டிக்கிறவராக இருக்கிறார். ஒரு பொழுதும் துன்மார்க்கமாக இருக்கிறவனுக்கு நன்மை எது இந்த உலகத்தில் கிடையாதுன்றதை சொல்கிறார். 9 தான் அவர் திரும்ப சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து. அப்படின்னா இந்த அதிகாரத்தில் உள்ள ராஜாவும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிற மக்களையும் நான் ஃபுல்லாக ஆராய்ஞ்சு பார்க்குறேன். எல்லாத்தையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்து எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலம் உண்டு. எல்லாத்தையும் பார்த்து ஒரு விஷயத்தை நான் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால், அதிகாரத்தில் உள்ள மனுஷன் அநேக துன்மார்க்கத்திற்கு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. மனித அதிகாரம் அது அன்பற்று, நீதியற்று, தேவனற்று ஆளக்கூடிய நிலைகளுக்கு தான் பல நிலைகளை கொண்டு வருது. ஸோ மனிதன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவன் நீதியையும் அன்பையும் கடவுளுக்கு குறித்த பயத்தையும் அவன் இழப்பதற்கான அநேக சோதனைகள் இருக்குது. அப்படி அவன் அன்பற்று, நீதியற்று, தேவனற்று ஆளுகை செஞ்சான்னு சொன்னால் அவன் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறான். அதான் ஒரு மனுஷன் தனக்கு கேடு உண்டாகிறதுக்காக இன்னொருத்தனை ஆளுகை செய்யலான்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஆட்சி அவனுக்கே கேடு. ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அந்த அதிகாரத்தினாலே தோற்கப்படுகிறான். அந்த அதிகாரமே அவனை அழிச்சு போடும். அவன் நீதி செய்யாமல் இருந்தான்னு சொன்னான், அவன் அநீதி செஞ்சான்னு சொன்னான், அதிகாரத்தில் இருந்துட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணான்னு சொன்னான், அதிகாரம் இருந்துட்டு கடவுள் பயமற்று உள்ளவனாக இருந்தான்னு சொன்னான், தேவன் நிச்சயம் அவனை அழித்து போடுவார். சாலமோன் ராஜாவா அதிகாரம் உள்ளவனாக இருந்து இதை ஆராய்ஞ்சு பார்த்து அவன் சொல்கிறான். மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சமாதானத்தையும் பல இடங்களை தேடிட்டு இருந்த சாலமோன் இப்போ அதிகாரத்தில் மகிழ்ச்சி இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த உலகத்தை அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரியாக நான் இருக்கிறேன்னா, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய மனிதனாக நான் வந்துட்டேன்னா எனக்கு மகிழ்ச்சி வந்துடுமா? இந்த உலகத்தை என்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காண்டி நான் சந்தோஷமாக இருந்துருவேனா? அதிகாரம் இருக்குன்றதுக்காண்டி நான் நிம்மதியாக வாழ முடியுமானா? ஒரு பொழுதும் இல்லை. தான் சாலமோன் சொல்கிறார். சாலமோன் அந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு சொல்கிறாரு, முழு உலகத்தையும் ஆளக்கூடிய வல்லமை சாலமோன் கையில் இருந்து அந்த அதிகாரத்தை ஞானமாக ஆராய்ஞ்சு பார்த்து சொல்கிறார். அதிகாரத்தை தேடாது, அதிகாரம் சமாதானம் நினைக்காது, உலக அதிகாரம் உனக்கு நிம்மதியை தருன்னு நினைக்காது. உலக அதிகாரத்தில் மகிழ்ச்சி ஒரு பொழுது இல்லை. தேவனுக்கு பயந்து கடவுளை நேசித்து வாழ்ந்து ஒரு மனிதன் அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் அது சமாதானம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களையும் நம்மளுடைய வரலாற்றில் வேதத்தில் சில பேரை பார்க்குறோம். யோசேப்பு அதிகாரம் உள்ளவனாக தேவன் உயர்த்துறார், தானியேல் அதிகாரத்தில் உயர்த்துறார், தாவீது அதிகாரத்தில் உயர்த்துறார். இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்து கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய குணாதிசயத்தை அதிகாரத்தில் பயன்படுத்தினாங்க. அதனால் கீழே இருந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அந்த மக்களும் சமாதானத்தை அடைஞ்சாங்க. ஆனால் துன்மார்க்கமான அதிகாரம் உள்ள மக்கள் எழும்பும் பொழுது, கடவுள் பயமற்று துணிகரமாக வாழக்கூடிய அதிகாரம் உள்ள மக்கள் எழும்பும் பொழுது அங்கே சஞ்சலம் மிகுதி, அங்கே உபத்திரவம் மிகுதி. பார்வோன் எழும்புறான், கடவுளை வணங்குறதுக்கு நான் யாரான்னு கேட்குறான், கடவுளை துச்சமாக அணுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான், அநியாயம் பண்ணுறான். நேபுகாத்நேச்சார் எழும்புகிறான், சனகரிப் எழும்புகிறான். பல அதிகாரம் உள்ள ராஜாக்களை பார்க்குறோம். வரலாற்றில் பல மோசமான அதிகாரம் உள்ள மக்களை பார்க்குறோம். அவர்கள் எல்லாருடைய முடிவும் அவருடைய அதிகாரம் அவர்களை முழுமையாக அழித்து போட்டதுன்றதை பல இடங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால்
சலமோன் விஷயத்தை சரியாக சொல்கிறாரு. இந்த உலக அதிகாரத்தில் அநியாயம் இருக்குதான். இந்த உலக அதிகாரத்தில் அன்பு இல்லை தான், நேர்மையற்று தான் இருக்குது. ஆனால் நீ அதுக்கு கீழ்ப்படுகிற. இதே ஏற்பாட்டில் பேதுரு தான் சொல்கிறாரு, துன்மார்க்கமான அரசனுக்கு நீ கீழ்ப்படுகின்ற. அதிகாரத்தில் உள்ள மோசமாக இருக்கான்றக்காண்டி அவனை எதிர்த்து சண்டை போடாதன்ற. அதிகாரத்தில் உள்ளவன் அநியாயம் செய்கிறான்றதுக்காண்டி அவனை விரோதிக்காத, அவனை பகைக்காத அப்படின்றார். நீ தீமையை நன்மையால் வெல்லுன்றார். அதிகாரம் உள்ள ஒவ்வொரு மனிதனிடத்துலையும் நீ கடவுளுடைய அன்பையும் நீ கடவுளுடைய மன்னிப்பையும் நீ அதிகாரம் உள்ளவனுக்கு போதி. நீ நீதியின் நிமித்தமாக உண்மையின் நிமித்தமாக நீ போராடும் பொழுது அது அதிகாரம் உள்ளவனுக்கு பயத்தை உண்டு பண்ணும். நீ பரிசுத்தமாக வாழும் பொழுது அதிகாரம் உள்ளவன் அவன் பயந்து ஒடுங்கி போகும். யோசேப்பினுடைய பரிசுத்த வாழ்க்கை, ஞானமுள்ள வாழ்க்கை, பார்வோன் தனது அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்து அவன் வழங்கி நின்னான். தானியேலுடைய பரிசுத்த நேர்மையான வாழ்க்கை, அங்கேருந்து இந்த பாபிலோன் ராஜா அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து விலகிப்போம். அப்படி வேதம் முழுவதும் நம்ம பார்க்கும் பொழுது அதிகாரத்தை குறித்து தேவன் பல இடங்களை நம்மளை எச்சரிக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி இயேசுடைய வாழ்க்கையை நம்ம உத்து பார்க்கும் பொழுது இயேசு அதிகாரத்தை எப்படி கையாண்டார், இயேசுடைய வாழ்க்கையில் அதிகாரம் எப்படி இருந்தது. இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் எல்லா அதிகாரத்துக்கும் தன்னை உட்புகுத்தினார். அவர் தேவகுமாரனாக இருந்த பொழுதும் அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்தார். அவர் பாவிகளுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். இயேசு தேவனாக இருந்த பொழுதும் சமுதாய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு பிலாத்துக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு ஏரோதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவங்கெல்லாம் துன்மார்க்கமாக அரசாட்சி பண்ணாங்க தான், அவங்கெல்லாம் துன்மார்க்கமாக அநேக கொள்ளைகளையும் செஞ்சாங்க தான். இயேசு எங்கேயுமே ரோமர்கள் எதுக்கலை. ரோமர்கள் யூதர்களை அடிமையாக வச்சுருக்கிறாங்க, இயேசு யூத அடிமையாக தான் இருக்கிறார். இயேசு சமுதாய புரட்சி பண்ணலை, வாங்க ரோமர்களை போய் எதுப்போன்னு சொல்லலை. மாறாக என்ன சொன்னான்னா, நீ ரோமனுக்கு வரி செலுத்தினார். அவன் அநியாயமாக அவன் மேலே வரி செலுத்துகிறான், ஆனால் நீ வரி கட்டுனார். நீ அவனுக்கு கீழ்ப்படிந்து நட அப்படின்றத இயேசு பல இடங்களில் அவர் சொல்கிறத பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அதிகாரம் உடையது தான். பிதாவினுடைய முழுமையான அதிகாரத்திற்கு தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் குடும்பம், சமுதாயம் எல்லாத்துக்கும் தாண்டி தன்னை ஆண்டு கொண்டு இருக்கிற, தன்னை வழிநடத்துகிற, தன்னை நேசிக்கக்கூடிய பிதாவுக்கு, அந்த பிதாவினுடைய மீட்பை நிறைவேற்றுவதற்கு அவர் தனது ஜீவனையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார். இயேசு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தனால தான் அவர் ரட்சிப்பின் அதிபதியானார். இயேசு அதிகாரத்தை எதிர்த்திருந்தார், அதிகாரத்துக்கு எதிர்த்தாக சண்டை போட்டிருந்தாருன்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடையாது. இப்போ இந்த பகுதி முதல் 9 வசனங்களில் சாலமோன் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அதிகாரத்தில் இருந்தோம்னு சொன்னால் மிகுந்த கவனமாக தேவனுக்கு பயந்து அநீதி செய்யாமல் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்ப நபரும் அதிகாரி தான். ஒரு குடும்பத்துக்கு கணவன் தகப்பன் அதிகாரியாக இருக்கான். ஒரு சமுதாயத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகாரியாக இருக்கான். நாட்டுடைய பிரதமரை கொடுத்துருக்கிறாரு, பிரதமர் கடவுள் பயமற்று இருக்கிறாரு. பிரதமர் அநேக கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவதனாலும் தேவ அதிகாரத்தினால் நியமிக்கப்பட்ட மனுஷன். அந்த மனிதனுடைய கொள்கைகளுக்கும் அந்த மனிதனுடைய சட்டங்களுக்கும் நமக்கு எவ்வளவோ பிடிக்காமல் இருந்த பொழுதும் நியாயமாக பாவம் இல்லாத சமுதாயத்தில் அவர் ஏற்படுத்தக்கூடிய எல்லா சட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளணும். சண்டை போகிறது அதுதான் முதலமைச்சர், அதுதான் ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், யாராக இருந்தாலும் அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். எந்த மனிதனுடைய கருத்தில் வந்து வரலாம். நம்மளை ஆள்வதற்கு துன்மார்க்கான கடவுள் ஏன் வச்சுருக்காருன்னா, நம்ம அவனுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வதற்காக, நாம் அந்த தேவனை பறைசாற்றும்படியாக துன்மார்க்கம் உள்ள அதிகாரத்துக்கு கீழே நம்மளை வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள், ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி ஏன் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, ஏன் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக நான் இருக்கிறேன்னு சொன்னால், நான் அவர்களுக்கு தேவனை காண்பிப்பதற்கு, நான் அன்பின் நிமித்தமாக, தாழ்மையின் நிமித்தமாக அந்த மகிமையின் தேவனை வெளிப்படுத்துவதற்கு அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டுன்றதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சமுதாயம் ஃபுல்லாகவே இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது. எல்லா அதிகாரத்தையும் மனசை எதிர்க்கிறான். பாவத்துடைய ஆரம்பமே அங்கே தான்.
கடவுள் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து நில்லு, அதான் பிசாசு சொல்கிறான். அதிகாரத்தை கேள்வி கேளு, அதிகாரத்தை சந்தேகப்படு, அதிகாரத்தை நிராகரி, இதுதான் பிசாசு சொல்லக்கூடிய போதனை. இன்றைக்கி உலகம் நாடுகளெல்லாம் போராட்டம் பண்ணுறான், இன மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறான், அரசாங்கத்தை எதிர்க்கிறான். அரசாங்கத்தை எதிர்த்து என்னது அநீதிகளை செய்த கலகங்களை ஏற்படுத்துகிறான், தீவிரவாத இயக்கங்களை ஏற்படுத்துகிறான், அநேக குழப்பங்களை ஏற்படுத்துகிறான், ஊர் விளைவிக்கக்கூடிய பல செயல்களை மனுஷன் ஏற்படுறான். ஒன்று அதிகாரத்தை எதிர்க்க, என்னை யாரும் ஆளக்கூடாது, எனக்கு மேலே ஒருத்தனுக்க கூடாது, என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை அதிகாரியாக நினைக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் பாவம் மனுஷன் எப்போ செஞ்சானோ அப்போவே கடவுளுடைய சிங்காசனத்தை பறிக்க ஒவ்வொரு மனுஷனும் ஓடுறான். பாவன்றது கடவுளை புறந்தள்ளி என்ன கடவுளாகிறது, கடவுளை அதிகாரத்தை புறந்தள்ளி நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இந்த உலகம் இன்றைக்கி செய்கிறது, அதுதான் இன்றைக்கி உலக மனிதர்கள் செய்கிறாங்க. அதை நோக்கி தான் எல்லா மனிதனும் ஓடுறான். அதிகாரம் பெற்றுட்டா எல்லாத்தையும் பெற்றலான்னு நினைக்கிறான், அதிகாரம் இருந்தால் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். ஒருபோதும் முடியாது. அநீதியான அதிகாரத்தை கடவுள் அழிச்சு போடாமல் விடமாட்டார். அநீதியான அதிகாரம் ஒரு பொழுது நிலைக்காது. எவ்வளவோ அரசாண்ட எவ்வளவோ பேர் அரசுகள் சாம்ராஜ்யங்களை கடவுளை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். வரலாற்றில் அந்த அரசர்களுடைய பேரை எல்லாம் ஆகிட்டார். தேவனுக்கு பயப்படுகிறவனை தான் கடவுள் என்னைக்கு உயர்த்துறாரே ஒழிய தேவனது அதிகாரத்தை எதிர்க்கிறவனும் தேவனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவனும் ஒரு பொழுதும் நன்மைகளை பெற முடியாது. இப்போ என் வாழ்க்கையில் நிறைய நேரம் நான் என் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறேன். நான் அதிகாரத்தை எதிர்க்கிறேன், இல்லை அதிகாரத்தை துஷ்பிரயோகம். கடவுள் என்னை கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் தவறாக நடத்தும் பொழுது, கடவுள் கணவனாக கொடுத்துருக்குறான்னு சொன்னால் மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை அன்பு கூறணும். கடவுள் ஒரு ஆசிரியராக வச்சுருக்காருன்னு சொன்னால் அந்த ஆசிரிய பணியில் உண்மையாக இருக்கணும். கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அந்த வேலையை ஞானமாக கவனமாக செய்யணும். கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் நான் விட்டு வெளி வேலைக்கு போகும் பொழுது கடவுளுடைய நன்மைகளை ஒரு பொழுது நான் பெற முடியாது. தீமையான அதிகாரத்துக்கு நான் என்னை உட்புகுத்தணும். தீமையான அதிகாரத்தை நிராகரிக்கிறதில்ல கிறிஸ்தவம். தீமையான அதிகாரத்தின் மத்தியில் உண்மையோடு பரிசுத்தத்தோடு நீதியோடு வாழ்வது ரொம்ப முக்கியம். இப்போ உட்காந்து ஆராய்ஞ்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிகாரம் செலுத்துகிறாரா? தேவனது அதிகாரம்னு சொன்னால் இயேசு எப்படி பிதாவுக்கு முழுமையாக இனிமேல் என் வாழ்க்கை எனக்குரியதல்ல, இனிமேல் என்னுடைய சிந்தை எனக்குரியதல்ல, தேவன் நியமிக்கிற இந்த மீட்பின் திட்டங்களுக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், அதுதான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறேன். இப்போ கிறிஸ்துவர்களாக நீங்கிறதுனால கிறிஸ்துவுக்கு இப்படி தான் கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் பெரும் கூட தான் சொல்கிறோம். இனி என் வாழ்க்கை, என்னுடைய சிந்தை, என்னுடைய பேச்சு, நான் வச்சுருக்கக்கூடிய எல்லாம், என்னை சார்ந்திருக்கிற எல்லாம் கிறிஸ்துவுக்குரியது, அந்த கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன்றதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதுதான் மகிழ்ச்சிக்கான அஸ்திபாரம். இந்த சாலமோன் இது பிரதானமாக சொல்கிறார். ரைட், நம்ம இப்போ 10 to 13 வசனத்தில் ரெண்டாவதாக சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். 10-11 வாசனம். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே நரக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயிலே தக்க தங்களை சீக்கிரமாக நடந்தாதபடியால் மனுபுத்தரின் இதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ரைட், ரெண்டாவதா முதல்ல பார்க்குறோம், நீ அதிகாரத்தை கனப்படுத்து, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறார். இப்போ ரெண்டாவதா சாலமோனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சொல்கிறாரு பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னா தேவாலயம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த ஆராதனைக்கு சென்று வந்த மக்களாக இருக்கலாம் அல்லது ஆசாரியனாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். ஒரு மனுஷன் வாரந்தோறும் அல்லது தினந்தோறும் கடவுளுடைய ஆலயத்துக்கு போகிறான், கடவுளுடைய ஆலயத்துக்கு போகிறான், வர்றான், ஆராதிக்கிறான், வர்றான். ஆனால் அவன் எப்படி வாழ்கிறான்? அவன் துன்மார்க்கமாக வாழ்றான். அதான் சொல்லுது, ஆலயத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். கடவுளை போலியாக ஆராதித்து வந்து கொண்டிருந்த மனிதனுடைய மரணத்தை நான் பார்த்தேன். அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றான், ஆனால் அவனது வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்குது. அவனுடைய முடிவை பார்த்தேன். அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா,
சொல்கிறாரு, அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயையே என்றார். போலியாக கடவுளை ஆராதிக்கக்கூடிய மனிதன் அவன் வீணா, அவனுடைய வாழ்க்கை பயனற்று, அவனுடைய வாழ்க்கை மாயையா ஒன்றும் இல்லாமல் வெகு சீக்கிரத்தில் காணாமல் போகிறதுன்றதை அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் ஆராதனையில் பங்கு பெறுகிறான்றதுக்காண்டி அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான்றதல்ல. ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையை கேட்குறதுல தீவிரம் காட்டுறான்றதுக்காண்டி தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயும் துன்மார்க்கமாக வாழ முடியும். அவன் கடவுளை தேடுறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாவ வாழ்க்கை தொடரும். அவன் கடவுளை ஆராதிக்க போகிறான், ஆனால் வெளியில் அவன் துன்மார்க்கமாக வாழ்கிறான். எல்லா தப்பையும் எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு ஆலயத்துக்கும் போகிறான். இன்றைக்கி உலக பல சமுதாயங்கள், பல மதங்கள் இப்படி தான் இருக்குது. அவனுடைய பக்தி எல்லாம் கோயிலில் மட்டும்தான். அவனுடைய கடவுளை தேடக்கூடிய அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆலயத்துக்கு போகிறதுக்கு சுத்தமாக இருப்பான், 40 நாள் விரதம் இருப்பான், மாலை போடுவான், ரொம்ப பக்தியாக கோயிலுக்கு போவான், கோயிலில் போய் கையெடுத்து கும்பிடுவான், உருண்டு பரலுவான், என்னென்ன செய்வான். ஆனால் வெளியே வந்துட்டு அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லா அநியாயமும் துன்மார்க்கம். இப்போ சாலமோனை தான் பார்க்குறாரு, இது எங்கே இருக்குது? இது புறஜாதி இல்லை, எருசலேமில் நடக்குது. கடவுளை அறிந்த ஜனங்களிடத்தில் நடக்குது. தேவ மகிமையை பார்த்த ஜனங்கள் ஆலயத்துக்கு சென்று போலியாக கடவுளை ஆராதித்து துன்மார்க்கமாக வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மகா மோசமானதுன்றார். இப்போ ஏன் அவன் அப்படி வாழ்கிறான்றத 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, துர்க்கிரியைகளுக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்தருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகளை கொண்டிருக்கிறது. ஏன் மனுஷன் இப்படி வாழ்கிறான்? மனுஷன் ஏன் போலியாக வேஷம் போடுறான்? மனுஷன் ஏன் போலியாக பக்தியாக வாழ்ந்துட்டு காட்டுறான்னு சொன்னால், பாவத்துக்கான தண்டனை உடனடியாக நடக்கிறது. அவன் துன்மார்க்கமாக வாழ்வதற்கான தண்டனையை தேவன் உடனே செலுத்தாதனால அவன் போலியாக தொடர்ந்து தான் பாவத்தில் துணிகரமாக செய்கிறவனா, தொடர்ந்து முழு மூச்சாக தான் பாவத்தை அவன் செய்கிறவனா, அவனுடைய இருதயம் துணிகரம் கொண்டு இருக்கிறதுனா இனிமேல் நமக்கு எந்த தண்டனையும் இல்லைன்னு சொல்லி நமக்கு தண்டிக்கப்படக்கூடிய காலமே இல்லைன்ற எண்ணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். 12-13 வாசிங்க. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை கூடியிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்து இருப்பதில்லை. என்ன சொல்கிறாரு? ஏன் மனுஷி கடவுள்கிட்ட போலியாக இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு பாவத்துக்கான தண்டனை வரலை. அதனால் அவன் துணிகரமாக பாவம் செய்கிறான். அவன் 100 தரம் பொல்லாப்பை செஞ்சு நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லி சொல்கிறார். பாவம் செய்கிறவனுக்கான தண்டனை வராமல் அவன் பாவத்தை தொடர்ந்து செய்கிறனால, அவன் நீண்ட காலமாக அந்த பாவத்தை செய்கிறனால அவனுக்கு ஒரு நன்மை இல்லை. அவனுடைய அழிவு கட்டாயம் நிர்பந்தத்தோட கடவுளுடைய உக்கிரத்தோடு வந்து ஆகுன்றதை அவர் சொல்கிறார். அவன் 100 தரம் 100 தரம் பாவம் செஞ்சு நீடித்து வாழ்ந்து 100 தரம் அந்த பாவத்துக்கான தண்டனையே கிடைக்காம போனாலும் அவன் வாழ்க்கை ஒரு பொழுதும் மகிழ்ச்சி சமாதானத்தை அடையாது. நிச்சயம் அவனுக்கு அழிவும் தண்டனையும் உண்டுன்றதை அவர் சொல்கிறார். சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார், துன்மார்க்கர் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். யார் உண்மையாக மகிழ்ச்சியாக சமாதானமாக வாழ முடியும்னு சொன்னால், கடவுளுடைய சமூகத்தில் உண்மையாக கடவுளுக்கு பயந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவன் தான் நல்லா இருப்பானே ஒழிய, பாவத்தில் நிலைத்திருக்கவனுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. துன்மார்க்கரோ நன்றாக இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிறவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. வெளியே பார்க்குறதுக்கு அவன் நீடித்து வாழ்கிற மாதிரி இருக்கலாம், வெளியே பார்க்குறதுக்கு அவன் சந்தோஷமாக இருக்கலாம், வெளியே பார்க்குறதுக்கு அவன் எல்லா நன்மையும் உண்டவனாக இருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயம் துன்மார்க்கனுக்கு நீதியான தண்டனையை கொடுக்காம விடமாட்டார். நிச்சயம் இந்த முழு உலகத்தில் உள்ள துன்மார்க்கத்துக்கு நீதியான தண்டனையை தேவன் கட்டாயம் கொடுப்பார்ன்றதை வரங்க சொல்கிறார். தேவனுக்கு பயந்து பாவத்தை வெறுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான மகிழ்ச்சி சமாதானத்துக்கும் கொடுக்கின்றார். கடவுளுக்கு பயப்படுகிறவன் பாவத்துக்கு பயப்படுவான்.
கடவுளுக்கு பயப்படுகிறவன் இந்த உலகத்துக்கும் மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கு பயப்பட மாட்டான். இதான் இயேசு மத்தேயு 10:28 சொன்னார். மத்தேயு 10:28 வாசனம். மத்தேயு 10:28. பேசிக்க சொல்ல நீ யாருக்கு பயப்படுன்றத சொல்கிறார். நீ இந்த உலகத்தில் மனிதனுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பயப்படாது. இந்த உலகத்தில் நீ பயப்பட வேண்டியது தேவனுக்கு தான் நீ பயப்படணும். தேவன் பாவத்துக்கான நீதியான தண்டனையை செலுத்துகிறவராக இருக்கான்றது குறித்து நீ பயப்படுகிறார். அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் என்னை தண்டிச்சுவார்னு நீ பயப்படாது. தேவனது தண்டனை ஓமே இருக்கின்ற பயம் இல்லை. தேவனது குணாதிசயங்கள், தேவனது தன்மைகளை நீ அறிந்திருப்பதை குறித்து நீ பயப்படு அப்படின்றார். தேவனது அன்பு, தேவனது மன்னிப்பு, தேவனது கிருபை எல்லாம் நீ புரியும் பொழுது தான் உனக்கு பயம் உண்டாகும். தேவனை குறித்த அந்த பயம்தான் உன்னை இந்த உலகத்தினுடைய பயங்களிலிருந்து உன்னை பாதுகாக்கும்னு சொல்கிறார். தேவனுக்கு பயந்து வாழ்வனுடைய வாழ்க்கையில் பாவம் விலகி ஓடும். தேவனை நேசித்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் பாவம் தொடர்ந்து இருக்காது. துணிகரமான எந்த பாவமும் அவனுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்காதுன்றதை அவர் சொல்கிறார். வாழ்க்கையில் இந்த 2 பயத்தில் ஒரு பயம் இருக்கும். ஒன்றும் இந்த உலகத்திலையும் மனிதனையும் சூழ்நிலையை பார்த்து நான் பயப்படணும், இல்லை கடவுளுக்கு பயப்படணும். இந்த உலகத்தை பார்த்து நான் பயந்தேன்னு சொன்னால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இடத்துல இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு நான் பயந்து வாழ்ந்தேன்னு சொன்னால் அந்த உலகத்தில் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதனும் சூழ்நிலையிலும் என்னை ஒரு பொழுதுக்கு பயத்துக்கு புகுத்தாது. ஸோ தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் தான் நன்றாக இருப்பான். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானம் என்பது நீ தேவனுக்கு பயந்து வாழ்வதில் அடங்கி இருக்குது. நீ அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னால் உனக்கு தேவ பயம் இருக்கும். தேவனுடைய பயம் உனக்கு இல்லாமல் நீ அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லலாம். இயேசு இந்த உலகத்தில் பிதாவுக்கு பயந்து வாழ்ந்தார். இயேசு வாழ்க்கையை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் மனித பயம் எங்கேயுமே இல்லை. அவரை கட்டுனாங்க, அவரை அடித்தாங்க, அவர் மேலே உமிழ்ந்தாங்க, அவர் கண்ணை கட்டினாங்க, எங்கேயுமே இயேசு அலறல, இயேசு பயப்படலை. இயேசு பயந்த ஒரே ஒரு இடம் கெத்செமனே தான். பிதாவினுடைய கோபத்தை அவர் சுமக்கும் பொழுது அவர் பயந்து அவர் நடுங்கினார்ன்றத பார்க்கணும். அவருடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தார். இயேசு சிலுவையில் பாவத்தை ஜெயித்தார். எப்படின்னா அவர் கடவுளாக இருந்தனால பாவத்தை ஜெயிக்கணும். அவர்கிட்ட தெய்வீக வல்லம் இருந்தது. அவர் தேவனாக இருந்தனால பாவத்தை ஜெயித்தார். அது அப்படி நமக்கு சொல்லலை. அவர் பாவத்தை எப்படி ஜெயித்தார்னா பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை ஜெயித்தார். பிதாவை நேசித்து பிதாவுக்கு பயப்படுகிற பயம் இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பாவத்தை ஜெயித்தார். அவர் மனுஷனாக பாவத்தை ஜெயித்தார், அவர் தேவனாக இருந்து ஜெயிக்கலை. உங்களும் என்னையும் போல் மனிதனாக வாழ்ந்து, ஏன்னா ஆதாம் மனிதனாக வாழ்ந்து பாவம் செஞ்சான். இயேசு மனிதனாக வாழ்ந்து பாவத்தை முழுமையாக அவர் வெற்றி கொண்டார். சிலுவை மரணம் எனக்கு தான் சொல்லுது. பாவத்தை வெற்றி கொள்வதற்கு இயேசுவினுடைய சிலுவை மரணம் ஒரு பெரிய அத்தாட்சி. கடவுளுக்கு பயந்தவன் இந்த உலகத்தால் பரியாசம் பண்ணப்படுவான், இந்த உலகத்தால் நிராகரிக்கப்படுவான், இந்த உலகத்தால் அவன் அடித்து நொறுக்கப்படுவான். ஆனால் அவனை தேவன் கனத்துக்கும் மேன்மையாக உயர்த்தி வைக்கிறார் என்பதை இயேசுவினுடைய வாழ்க்கை ஜெயிக்கும். இப்போ என் வாழ்க்கையில் பாவம் இருக்குதா, தேவ பயம் இருக்குது. என் வாழ்க்கையில் பாவங்கள் தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். தேவ பயம் இருக்கும் பொழுது நான் பாவத்தை ஜெயிக்கிறவனா, பாவத்தை மேற்கொள்ளுகிறவனாக இருக்க முடியுன்றத வேதம் நமக்கு பிரதானமாக சொல்லும். இப்போ இயேசுவை போல் பாவத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் இயேசுவை போல் தேவ பயம் எனக்குள்ளாக உருவாக்கணும். பாவத்தின் மீதான வெற்றியுள்ள வாழ்க்கையும் தேவ பயமுள்ள வாழ்வும் தான் உண்மையான மகிழ்ச்சிக்கு அடிப்படை. என் ஆத்மாவிற்கு ஒரு பாவம் தான் என்னை மனிதனுக்கு பயப்பட வைக்குது. என் ஆத்மாவில் உள்ள பாவம் சமுதாயத்துக்கு பயப்பட வைக்குது, சூழ்நிலைக்கு பயப்பட வைக்குது, என் பாவத்துக்கு என்னை பயப்பட வைக்குது. இதிலிருந்து எனக்கான மீட்பு என்பது நான் தேவனை குறித்த பயத்தை கொண்டு வரேன். நான் தேவனுக்கு எப்படி பயப்படுறது? தேவனை குறித்த பயம் எனக்கு உருவாகணும்னு சொன்னால் தேவனை அறிகிற அறிவு எனக்கு முதல் இருக்கும். கடவுள் அறிகிறதுல நான் வளரணும். கடவுள் யார்? கடவுளுடைய பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் நேர்மையும் அன்பும்
எனக்கு கடவுளை குறித்த பயத்தை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை அறிய அறிய, வேதத்திலிருந்து நீங்கள் கடவுளை அறிய அறிய தேவ பயம் உருவாகும். தேவ பயம் பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை ஜெயிப்பதற்கான பலத்தை கொடுக்கும். தேவ பயம் எல்லா மனித காரியங்களை விட்டு, பாவத்தை விட்டு விலகி ஓட வைக்கும். அப்படி பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அடைவார்கள். இதான் சாலமோன் சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதா? நம்ம யாருக்கு பயப்படுறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயம் இருக்குதான்ற நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ தேவ அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகணும். மூன்றாவதா கடைசியாக 14-17 வசனங்கள், 14-15 வாசங்கள். பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் நடிப்பை கூறுகிறேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதும் மேல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவகாலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. ரைட். மூணாவதாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. கடவுளுக்கு பயந்தவன் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் கண்டேன். இன்னொரு விஷயத்தை இந்த பூமியில் நான் பார்க்குறேன். அது என்னன்னா, துன்மார்க்கரின் கிரியைகளுக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய உபத்திரவம், துன்மார்க்கு வரக்கூடிய பிரச்சனை, துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய கவலை, துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய வியாதி, துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய தண்டனை, துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய மரணம், இதெல்லாம் நீதிமானுக்கு வரும். கடவுளுக்கு பயந்து வாழ்களுடைய வாழ்க்கையிலையும் கவலை வருது, துன்பம் வருது, வியாதி வருது, மரணம் வருது, குழப்பங்கள் வருது, பயங்கள் வருது. இதெல்லாம் நடக்குது. சாலமோனை தான் பார்க்குறார். இப்போ ஒருத்தர் கடவுளுக்கு பிரியமாக ஞானமாக வாழ்கிறான், ஆனால் ஒரு கெட்டவனுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஒரு நீதிமானுக்கு நடக்குது தான். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு, நீதிமான்கள் கிரியைகளுக்கு வருவது போல துன்மார்க்கனுக்கும் வரும். இப்போ நீதிமானுடைய கிரியைகளுக்கு வரக்கூடிய காரியம்லாம் வரங்க என்ன பிரதானமாக சொல்லலாம்? நீதிமானுக்கு வரக்கூடிய நன்மைகள், நீதிமானுக்கு வரக்கூடிய கணம், நீதிமானுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம், நீதிமானுக்கு வரக்கூடிய பாதுகாப்பு, நீதிமானுக்கு வரக்கூடிய புகழ், மேன்மை, உயர்வு, இதெல்லாம் துன்மார்க்கனுக்கு வரும். நியாயமாக நீதிமானுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே துன்மார்க்கனுக்கு கிடைக்கிறத பார்க்குறேன். துன்மார்க்கனுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் எல்லாம் நீதிமானுக்கு நடக்குதுன்றதை பார்க்குறேன். இது எனக்கு புரியலை. எப்படி இந்த உலகம் இப்படி செயல்படுகிறதுன்றதை புரியலைன்றது சாலமோனுக்கு சொல்கிறார். இது எல்லாத்தையும் பார்த்தேன், இதெல்லாம் நடக்குது, எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது. துன்மார்க்கனுக்கும் சந்தோஷம் வருது, கெட்டது நடக்குது. நீதிமானுக்கும் சந்தோஷம் வருது, கெட்டது நடக்குது. எந்த மாற்றமும் இல்லையே. இங்கே எங்கே நீதி இருக்குது? இங்கே எங்கே ஞானம் இருக்குது? இங்கே எங்கே சரியானது நடக்குது? வாழ்க்கையே ஒரு குழப்பத்தோடு இருக்குதுன்றதை அவர் சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? ஆகையா 15 சொல்கிறாரு, நான் களிப்பை புகழ்ந்தேன். எது சந்தோஷமோ அதுதான் சரி, எது மனசுக்கு திருப்தியாக இருக்குதோ அதை பற்றி கொண்டு வாழ்வது தான் சரி. புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. கடவுள் அவனுக்கு உயிர் கொடுத்துற வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து செத்து போகிறதா நல்லது. புசி குடி இன்பமாயிரு, அதான் உலகம் சொல்லுது. வாழ்க வளமுடன், அனுபவி ராஜா, அனுபவி, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துங்க. இப்போ சாலமோன் இறுதியாக தான் வந்து நிற்கிறார். சாலமோன் அதிகாரத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறார். சாலமோன் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்குறார். இப்போ நீதிமானுடைய வாழ்க்கையும் பார்க்குறார். எந்த மாற்றமும் இல்லை, எல்லாம் ஒரு குழப்பத்தோடு இருக்கிறது. இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து சாவது தான் சரி, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவித்து செல்வது சரின்ற ஒரு சிந்தையெல்லாம் அவர் வருகிறார். 16-17 வாசனை கடைசியாக 16-17. அதான் சொல்கிறாரு, பூமியில் துன்மார்களுக்கு நீதிமானுக்கு நடக்கிறத பார்த்து மனுஷன் இஷ்டப்படி வாழ்வது தான் சரி நான் நினச்சேன்.
நான் ஞானத்தை ஆராய்ஞ்சு பார்த்து மனிதன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தினேன். மனுஷன் எதுக்கு தான் பிரயாசப்படுகிறான்? எங்கே தான் மனுஷன் சந்தோஷத்தை அடைகிறான்? எங்கே தான் அவன் வாழ்க்கை திருப்தி அடையுது? அவன் கண் உறக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் படக்கூடிய பிரயாசங்களும் அவனை எங்கே கொண்டு போகிறது? அவன் மகிழ்ச்சிக்காக எங்கெல்லாம் போகிறான்? அவன் போகிற எல்லாத்துலையும் எங்கே அவன் மகிழ்ச்சி தேடுறான்? நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அதன் மத்தியில் தான் நான் அதை ஆராய்ஞ்சு பார்த்து செலுத்தின பொழுது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்தேன். ஒரு புறம் மனுஷன் இப்படி ஓடிட்டுருக்கிறான், இதில் கடவுள் என்ன செய்கிறாரு? மனுஷன் இந்த மாதிரி ஓடிட்டுருக்க ஓட்டத்தில் தேவன் எதை செய்து கொண்டிருக்கிறார்ன்றதை நான் ஆராய்ந்து பார்த்தேன். கடவுள் என்ன தான் இந்த உலகத்தில் பண்ணிட்டுருக்கிறாரு, கடவுள் எப்படி இந்த உலகத்தை ஆட்சி செய்யா என்பதை நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் தேவனுடைய கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்கக்கூடாது என்று கண்டேன். கடவுள் என்ன செய்கிறார்ன்றதை மனுஷன் ஒரு கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் எப்படி ஆளுகிறார், கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கான்ற அவருடைய கிரியைகளை அவனுக்கு புரியாத புதிராகவே அவனுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவன் சொல்கிறாரு, அதை அறியும்படி அவன் பிரயாசப்பட்டான். அது சரியாக அறிந்து கொள்வதற்காக மனுஷன் பல முயற்சிகளை பண்ணி அவன் முயன்றால் அவன் தோற்று தான் போவான், அவனால் முடியாது. கடைசியாக சொல்கிறாரு, அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு தேவனுக்கு பக்தியுள்ளவனா ஞானம் உள்ளவனா இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஞானவானாக இருந்தாலும் தேவனது செயல்களை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் எந்த மனிதனும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அரசாட்சி எப்படியாக இருக்கிறது, தேவன் இந்த உலகத்தில் நீதிமானையும் துன்மார்க்கனை எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை எந்த மனிதனும் அறிந்து கொள்ள முடியாதுன்றதை சொல்லி முடிக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் சாலமோன் இந்த முடிவுக்குள்ளே தான் வர்றார். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் நான் இங்கே போனேன், இது இப்படிலாம் இருந்துச்சு, ஞானத்திட்ட போனேன், ஐஸ்வர்யத்திட்ட போனேன், உலக நிகழ்வுகிட்ட போனேன், காலத்துக்கிட்ட போனேன், இப்போ மனித அதிகாரத்திட்ட போனேன். அதிகாரமும் புகழும் மேன்மையிலையும் மகிழ்ச்சி இல்லை, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. கடவுளை நான் நோக்கி பார்க்குறேன், கடவுள் எப்படி இந்த பூமியை ஆளுகை செய்யான்றதை பார்க்குறேன். இந்த கிரியைகளையும் மனித பிரயாசங்களால் மகிழ்ச்சியை பார்க்க முடியல. ஞானத்தையும் மகிழ்ச்சியும் இந்த பூமியில் மனிதனிடத்துலையும் மனித கிரியைகளிடத்துலையும் பார்க்க முடியல. கடவுள் என்ன செய்தான்னு தெரியலை, கடவுள் எங்கே மகிழ்ச்சியை வச்சுருக்கிறான்னு தெரியலை, கடவுள் எங்கே நிம்மதியை வச்சுருக்கிறான்னு தெரியலை. இந்த உலக நிகழ்வுகள், உலகத்தையே ஆண்ட ஞானி சொல்கிறான், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிலப்பா. இந்த உலகத்தை நீதியாக நியாயம் தீர்த்தவன் சொல்கிறான், அவனுடைய ஞானத்தை குறித்து உலகம் பிரமிக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு தெரியலப்பா, இந்த உலகம் இப்படி போகுதுன்னு தெரிலப்பான்றான். நீங்கள் நான் அப்படி தான் கேட்டுட்ருக்கோம், என்ன அங்கே நடக்குது என் வாழ்க்கை? கடவுள் அறியாத மனுஷன் இந்த உலகத்தில் தான் கேட்குறான், எங்கெங்கே இருக்கிறார் கடவுள்? ஏன்னாங்க ஒரு 6 வயசு குழந்தைய கற்பழித்து கொள்கிறாங்க. மனிதனுடைய உடம்பில் உயிரோடு அவனுடைய உடல் உறுப்புகளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. அநேக யுத்தங்களை பண்ணுறாங்க, அநேக லஞ்சம் நடக்குது, வரி மேலே வரி போடுறான், விலைவாசி உயர்ந்து கொண்டு இருக்கிறது, கடன் தொல்லை அதிகமாகுது, லோனில் நெருக்கிறான். என்ன நடக்குது என் வாழ்க்கையில்? அநீதிக்காரங்களாம் நல்லா இருக்கிறான், அநீதி செய்கிறவங்களாம் சுகமாக வாழ்கிறான், தீமையாக எதிர்க்கிறவங்களாம் நல்லா இருக்கிறான், உண்மையாக நீதியாக வாழ் நடக்கிறேன். என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வருது, என்ன நடக்குது அப்படின்ற கேள்வியை மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கேள்வியை அதை கேட்டுட்டு தான் இருக்கிறான். கடவுள் என்ன செய்கிறான்னு தெரியலை, கடவுள் இந்த உலகத்தை எப்படி ஆள்றான்னு தெரியலை, கடவுள் ஞானத்தை மகிழ்ச்சி எங்கே வைத்திருக்கிறான்றதை தெரியலை அப்படின்றத பார்க்கணும். சாலமோனுக்கு தெரியாதது நமக்கு தெரியும், சாலமோனுக்கு தெரியாதது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சாலமோனுக்கு தெரியாத ஒன்றே ஒன்று என்ன, தேவனது ஆட்சி அப்படின்னு தெரியலை, தேவன் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்றது தெரியலை. அவன் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்றது அவனுக்கு தெரியணும்னு சொன்னால் அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியும். கிறிஸ்துவை அறியாமல் தேவனது ஆளுகை எந்த மனிதனும் விளக்கப்படுத்த முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவ அறிந்தால் மட்டும்தான் எல்லா ஞானத்துக்கும் அவர் தான் ஊற்று, எல்லா கேள்விகளுக்கும் அவர் தான் பதில், எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் தீர்வு. சாலமோன் இங்கே வைக்கக்கூடிய எல்லா வாதங்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்து தான். இயேசு மட்டும்தான் மனித வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலுமாக இருக்கிறார். கிறிஸ்துவை அறியக்கூடிய மனுஷன்தான் கடவுளுடைய செயல் அறிய முடியும். இயேசு அறியக்கூடிய மனுஷன்தான் கடவுளுடைய அரசாட்சியத்தோ ராஜ்யங்களையும் புரிந்து கொள்ள முடியும். கடவுளை எப்படி செய்கிறார்? பிரச்சனை என்ன? நீதிமானுக்கு ஏன் துன்பம்?
துன்மார்க்கனுக்கு ஏன் இன்பம்? இதான் பிரச்சனை. வேதம் நமக்கு பதில் சொல்லுது. கிறிஸ்துவின் நிமித்தமாக நீதிமான இடத்துல தேவன் இக்கட்டுகளையும் துன்பங்களையும் அநேக இடர்பாடுகளையும் கொடுத்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். நீதிமானுக்கான துன்பம் என்பது அவன் பரிசுத்தம் அடையவும் தேவனுடைய நீதி அடையும்படியாக செய்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் தான் நடக்கும். யோபு பிள்ளைகள் அழகிறான், யோபு சொத்து அழகிறான், யோபு எல்லாத்தையும் இழந்து வியாதியோடு நின்று ஏன் இப்படி எனக்கு பண்ணீங்கன்னு கேட்குறான். கடவுள் தன்னுடைய கிருபையும், கடவுள் தன் மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தையும், கடவுளிடத்தில் அவன் இன்னும் பரிசுத்தமாக, கடவுளுக்கு முன்பாக இன்னும் அவன் நீதிமானா சாட்சி பகரும்படியாக அது எல்லாத்தையும் கடவுள் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இக்கட்டு, சவுல் என்கிற துன்மார்க்கன் கையில் தாவீது அல்லாடுறான். நான் உண்மையாக இருந்தேன், நீதியாக இருந்தேன், இந்த ராஜா என்னை கொல்ல வரான், ஈட்டி எரித்து என்னை கொல்ல வரான், என்னை கைது பண்ண வரான், தடுமாறுறான். ஆனால் அந்த பாடுகள் மத்தியில் தேவன் அவனை ஒரு தலைவனாக, அவனை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ளவனாக மாற்றினான். நீதிமானுக்கு வரக்கூடிய எல்லா பாடுகளும், நீதிமானுக்கு வரக்கூடிய எல்லா இக்கட்டுகளும் அவன் தேவனை அதிகமாய் பற்றி கொள்ளவும், தேவனுக்கு பரிசுத்தமாக வாழவும், தேவனது பிள்ளையை அவன் உரிமாறுவதற்கு தேவன் அதை செய்யறான். சாலமோனுக்கு அது தெரியலை. சாலமோனுக்கு கிறிஸ்துவை தெரியாதனால அது தெரியலை. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு எனக்கும் தேவன் பல இக்கட்டுகளை அனுமதித்து தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறான். துன்மார்க்கனையே சந்தோஷமாக இருக்கிறான், துன்மார்க்கனையே மகிழ்ச்சியாக இருக்கிறான். துன்மார்க்கனுக்கே இவ்வளவு ஐஸ்வர்யம், துன்மார்க்கனுக்கு ஏன் இவ்வளவு நன்மைகளை செய்கிறான்? கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்மார்க்கனுக்கு தேவன் பொதுவான கிருபைகளையும் அன்பையும் மன்னிப்பையும் கொடுக்கிறார். துன்மார்க்கன் மனம் திரும்பும்படியா தனது அன்பின் நிமித்தமாக அவன் செஞ்ச அநியாயத்தில் அவனுக்கு நன்மை வரும் பொழுது கடவுளுடைய அன்பாவை உணரும்படியா, அவன் செய்யக்கூடிய தீமைக்கு பதிலாக தேவன் அது கிருபையை அவனுக்கு காட்டப்படும் பொழுது கடவுளுடைய இரக்கத்தையும் தயவையை உணர்ந்து அவருடைய பாதத்தில் மனம் திரும்பி மன்றாடும்படியா துன்மார்க்கனுக்கு நன்மை நடக்கிறது. அது இயேசுவின் நிமித்தமாக. சிலுவை இந்த உலகத்தில் இது ரெண்டையுமே கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அவரை விசுவாசித்தவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்குது. அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, கிறிஸ்துவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு உபத்திரவம் உண்டு, சஞ்சலம் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் அது எல்லாம் நன்மைக்காக, அது எல்லாம் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை, தயாளம், அன்பு, சமாதானம், சாந்தம் இதெல்லாம் நம்மகிட்ட உருவாக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை. அவர் அடித்தாலும், அவர் காயப்படுத்தினாலும், அவர் நொறுக்கினாலும் அவருக்கு பிரியமாக பொன்னாக விளங்குவதற்கு நம்மை உருமாற்றுகிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையில் நம்ம வளர்வதற்கு அவர் அனுமதிக்கிறார். பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துன்மார்க்கமான மனிதனுக்கும் தேவன் பரத்திலிருந்து தனது ஞானமுள்ள கரத்திலிருந்து தனது கிருபையையும் தனது இரக்கத்தையும் அவர் பொழிந்து பொழுது அவரிடத்தில் மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். சாலமோனுக்கு ஏன் இங்கே புரியலைன்னா, சாலமோனுக்கு கிறிஸ்துவை பார்க்க தெரியலை, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பார்க்க தெரியலை, தேவனது ஆட்சிகளை பார்க்க தெரியலை. கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தனது ரட்சிப்பையும் தனது மீட்பையும் இந்த உலகத்துக்கு நீதிமானுக்கும் துன்மார்க்கனும் தெரிவித்து தனது ராஜ்யத்தை அவர் கட்டிக்கொண்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை அறியும் பொழுது மட்டும்தான் மனிதன் தன்னுடைய எல்லா காரியங்களை குறித்த பதிலை பெற முடியும். வாழ்க்கை நடக்கிற எல்லாத்தையும் அவன் சீராக புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு இயேசு தேவை. இயேசு தான் தேவ ஞானமாக தேவ பலமாக இருக்கிறார். வாழ்வினுடைய எல்லா குழப்பங்களுக்கும் கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் பதில் தருகிறவராக இருக்கிறார். எல்லா ஞானத்துக்கும், எல்லா சமாதானத்துக்கும், எல்லா மகிழ்ச்சிக்கும் மூற்று காரணர் இயேசு மட்டும்தான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடிய மனுஷன் தேவ அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவான். கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கக்கூடிய மனுஷன் தேவனுக்கு பயந்து வாழ்வான். கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கக்கூடிய மனுஷன் ஞானத்தையும் மகிழ்ச்சியும் கண்டடைவான். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் நம்முடைய சமாதானத்துக்குமான அடிப்படையாக இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணால், நம்முடைய பொறுப்புகள் நம்ம தவறினா, நம்முடைய பொறுப்புகள் அன்பையும் சமாதானத்தையும் கிருபை இரக்கத்தையும் விட்டு கொடூரமாக நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம மனம் திரும்பணும். தேவனுக்கு பிரியமுள்ள கணவனா, தேவனுக்கு பிரியமுள்ள தகப்பனா, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எல்லா இடங்களில் சமுதாயத்தில் கடவுளுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஞானமாக கவனமாக தாழ்மையாக பயன்படுத்தணும். நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது
நன்மை செய்வதற்கு மாத்திரமல்ல, துன்மார்க்கமான கணவன், துன்மார்க்கமான மனைவி, துன்மார்க்கமான அதிகாரிகள், துன்மார்க்கமான பெற்றோர்கள், இவர்கள் எல்லாவற்றுக்கும் நாம் அடிபணிந்து வரணும். ஏன்னா கடவுள் அவங்க நியமித்து வச்சிருக்காங்க. அவங்க நம்மளை தண்டிக்கலாம், அவங்க நமக்கு அநேக தீமைகளை ஏற்படுத்தலாம், ஆனால் அவர்கள் நமது ஜீவனை பறிக்க முடியாது. தேவன் அவர்களை நமது பரிசுத்தத்துக்காக வைத்திருக்கிறார். நம் தேவ பயத்தோடு ஞானத்தோடு வாழும் பொழுது, கடவுளை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ ஞானத்தை அடைய முடியும். கிறிஸ்துவ அறிகிறதில் வளரும் பொழுது மகிழ்ச்சி சமாதானத்தையும் பெற முடியும். உட்கார்ந்து யோசிப்போம், நம்ம ஏன் மகிழ்ச்சி இழந்திருக்கிறோமா? இந்த காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. முழுமையான மகிழ்ச்சியாகிய நமக்காக ஜீவனை விட்ட நம்முடைய பாவங்கள் இருந்து நமக்கு மீட்பை கொடுத்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நன்மையும் சமாதானமும் ஜீவனும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாராக.